Hi students, இப்போ நாம பார்க்க போறது 5th sum. Justify the trueness of the statement an element of a set can never be a subset of itself. என்ன சொல்றாங்கன்னா ஒரு கணத்தில் உள்ள ஒரு உறுப்பு எப்பொழுதும் தன் கணத்திற்கு உட்கணமாக அமையாது என்ற கூற்றினை உண்மைத்தன்மை ஆராய்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டா ராங்காங்கிறது நம்ம பார்க்க போறோம். சொல்யூஷன் தீர்வு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செட்டை நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன். லெட் பி. ஸோ அந்த பிங்கிற செட்டுக்குள்ளார ஒரு 4 உறுப்பு எடுத்துக்கிறேன். ஏ பி சி டி. அப்போ நம்மளோட கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸ் வந்து என்னன்னா சப்செட்டோட டெஃபினிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு கணத்தில் இருக்கு ஏதாவது ஒரு கணம் நம்ம எடுத்துக்கிட்டோமா அதுலேருந்து நம்ம ஒவ்வொரு உறுப்பையும் தனித்தனியாக நம்ம எடுத்து எழுதுனோமா அது வந்து உட்கணமாக அமையும். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிற எலிமெண்ட்டை தனியாக எடுத்து எழுதுனா அது ஒரு உட்கணம், பிங்கிற எலிமெண்ட்டை நான் தனியாக எடுத்து எழுதுனா அது ஒரு உட்கணம், சிங்கிறத நான் தனியாக எடுத்து எழுதுனா அது ஒரு உட்கணம், அப்போ டிங்கிறத தனியாக எடுத்து எழுதுனா அதுவும் ஒரு உட்கணம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்செட்டாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஈச் and every element of the set P is subset. அதாவது என்ன சொல்றேன்னா பிங்கிற செட்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு சப்செட்டுங்கிறது நாம சொல்லலாம். அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஏன்ஸ் given statement is not true. ஸோ இந்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா ராங்குன்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கும்போது எக்ஸாம்பிள் ஏங்கிறத ஒரு உறுப்பாக எழுதலாம், ஒரு சப்செட்டாக எழுதிக்கலாம். அதே மாதிரி பிங்கிறதையும் ஒரு சப்செட்டாக எழுதிக்கலாம். அதே மாதிரி சிங்கிறதும் ஒரு சப்செட்டாக எழுதிக்கலாம். டிங்கிறதும் ஒரு சப்செட்டாக எழுதிக்கலாம். ஸோ அப்போ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 சப்செட்டாக பிரியுது. இது 4 சப்செட்டாக பிரிச்சுக்கலாம், இல்லை 2 சப்செட்டாக பிரிக்கலாம், இல்லை 3 சப்செட் பிரிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிக்கலாம். அப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புமே வந்து பார்த்தா தனித்தனி சப்செட்டாக நம்மளால் பிரிக்க முடியுது. அப்படிங்கும் போது இந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராங்குங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளோட டெஃபினிஷன்ஸே நம்மளுக்கு வந்து என்னென்னா சப்செட்டோட டெஃபினிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்செட்டாக நம்மளுக்கு அமையும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராங். நெக்ஸ்ட்டு 6th sum பார்க்க போகிறோம். If n of p of a equal to 1024, n of a union b equal to 50 and n of b equal to 32 அப்படிங்கும் போது then find n of a intersection b. அதாவது என்ன சொல்கிறோன்னா n of p of a ஓட வேல்யூ 1024னும் n of a union b ஓட வேல்யூ 15 அதே மாதிரி n of p of b ஓட வேல்யூ 32 அப்படிங்கும் போது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா n of a intersection bங்கிறத ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் நம்ம போகிறோம். சொல்யூஷன் தீர்வு. ஸோ ஃபஸ்ட்டு n of p of a ஃபார்முலா என்னன்னா n of p of a ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2 power n. இப்போ n of p of a இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா n of p of a வேல்யூ வந்து 1024 கொடுத்துருக்குறான். அப்போ அந்த 1024 நான் என்ன பண்ணுன்னா 2 power n அதாவது 2 அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1024 நம்ம எழுதணும். அப்படி பார்க்கும்போது
2 பவர் 10 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 1024 வரும். அதாவது எப்படின்னா 2 into 2 into 2 into 2ன்னு நாம வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம். 2 into 2. ஸோ இங்கே நம்ம எத்தனை போட்டுக்கிறோம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனோட டைம்ஸ் 4ன்னு வரும், இதனோட டைம்ஸ் 4ன்னு வரும், இதனோட டைம்ஸ் 4, இதனோட டைம்ஸ் 4, இதனோட டைம்ஸ் 4. அப்போ இதை ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 16 கிடைக்கும். இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 16. அகைன் இதனோட டைம்ஸ் 4 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 16. So 16 16s are 256 into 4. So 256 into 4 ஓட வேல்யூ வந்து 1024 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் 10ங்கிற டைம்ஸ் நான் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா n of a, n of aங்கிறது வந்து என்னன்னா அது என்ன மென்ஷன் பண்ணுது. அப்போ இதனோட டைம்ஸ் நம்மளுக்கு என்னங்கிறது நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குதுன்னா 10ன்னு இருக்குது. அப்போ n of a ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குன்னா 10ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் n of p of b equal to 32 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 32வை நான் 2 பவர் 2 அடுக்கா நான் எழுதுனா அதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2 பவர் 5. வேணா இதுலயே பாருங்க 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16, 16 into 2 32 கிடைக்கும். அப்போ என்னோட வேல்யூ 5க்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் வருது அப்படிங்கிறதுனால நான் 2 பவர் 5ன்னு நான் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா n of b equal to nங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோமா? அப்போ நம்மளோட வேல்யூ n of b equal to 5ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னது? n of a intersection b. அப்போ நம்ம அதுக்கான ஃபார்முலா n of a intersection b ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா n of a intersection b equal to n of a plus n of b minus n of a union b. ஸோ n of a ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு, n of b ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. n of a union b ஓட வேல்யூ இங்கேயே நம்மளுக்கு சம்லேயே கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும் போது அதனோட வேல்யூலாம் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ வேல்யூ வந்து 10 plus 5 minus 15. அப்போ 15 minus 15 வேல்யூ 0. therefore n of a intersection b ஓட ஆன்சர்ஸ் 0ன்னு நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் 7th சம். if n of a intersection b equal to 3 and n of a union b equal to 10, then find n of p of a symmetric b. ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா n of p of a symmetric b அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு சொல்யூஷன் தீர்வு ஃபஸ்ட்டு n of a symmetric b की ஃபார்முலா வந்து நம்மளுக்கு என்ன வரணும்னா n of a minus b plus n of b minus a. அப்போ நம்ம கிட்ட n of a minus b இங்கே இருக்குதான்னு பார்க்கணும், அதுவும் இல்லை. n of b minus a இருக்குதான்னு பார்க்கணும், அதுவும் இல்லை. நம்மளுக்கு கொடுத்துக்கிறது வந்து a intersection b-யும் a union b தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்போ n of a union b-க்கான ஃபார்முலா நம்ம எழுதுகிறோம். அப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா n of a union b-க்கு ஃபார்முலா நம்மளுக்கு என்னன்னு வரும்னா n of a minus b plus n of b minus a plus n of a intersection b-ன்னு வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கிற டேர்மை அப்படியே இந்த சைடு கொண்டு வரேன். அதாவது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது நம்மளுக்கு மைனஸாக மாறும். அப்போ நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா n of a union b minus n of a intersection b equal to n of a minus b plus n of b minus a. ஸோ நம்மளுக்கு இந்த ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு தெரியும். என்னன்னு தெரியும்னா 10 3ன்னு தெரியும். அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம்.
10 minus 3 equal to இந்த terms நம்ம என்னன்னு சொல்லலாம்னா n of a symmetric n of a symmetric b ன்னு சொல்லலாம். அப்படிங்கும்போது அந்த term எடுத்து எழுதிக்கிறேன் n of a symmetric b. ஸோ 10ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 7 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ n of a symmetric b ஓட வேல்யூ 7 நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா n of p of a symmetric b. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா வந்து n of p க்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும் 2 power n ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதை நம்ம எழுதும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா n of p of a symmetric b equal to 2 power n ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ தான் n ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கிற ஆன்சர்ஸ் வந்து 7ங்கிறத n. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 power 7. ஸோ 2 power 7ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 128 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ n of p of a symmetric b ஓட வேல்யூ 128 நம்ம எழுதிக்கலாம். n of p of a symmetric b equal to 128. That's all. n of p of a symmetric b ஓட வேல்யூ 128. ஸோ 2 power 7ஓட வேல்யூ தான் 128. 2 power 7ஓட வேல்யூ 128னா என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா 2வை 7 டைம்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிக்கணும் மல்டிப்ளா 1 2 3 4 5 6 7. ஸோ 2 2s are 4, 2 2s are 4, again 2 2s are 4, again into 2 நம்மளுக்கு கிடைக்கும். again 4 into 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 16 நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு டேர்ம்ஸும் மல்டிபிள் பண்ணும்போது 4 2s are 8ன்னு வரும். 16 8s நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 128 வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 power 7 128 நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது 8th sum. For a set A cross A contains 16 elements and 2 of itself elements are 1, 3 and 0, 2. Find element of A. ஸோ தமிழில் கொஸ்டின் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்னன்னா A cross A என்ற கணத்தில் 16 உறுப்புகள் உள்ளன. மேலும் அதில் இரு உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3 மற்றும் 0, 2 எனில் A இன் உறுப்பு காண்கன்னு கேட்கலாம். சொல்யூஷன் தீர்வு. ஸோ நம்மளுக்கு கொடுத்துக்கிறது A cross A 16 அப்படிங்கலாம். அப்போ ஒரே வேல்யூவை 2 டைம் நான் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு 16 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன எழுதணும்னா கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து போனா A cross A contains 16 elements. அப்படிங்கும்போது என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு என்ன வேல்யூ இங்கே நம்மளுக்கு என்ன வேல்யூ நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னா 16 வர மாதிரி ஆன்சர்ஸ் நம்மளுக்கு வந்து என்னன்னா 1 into 6 அப்படிங்கும்போது அதனோட டைம் நம்மளுக்கு வராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 into 4ஓட வேல்யூ 16 நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற எலிமெண்ட்டும் இங்கே இருக்கிற எலிமெண்ட்டும் சேம் எலிமெண்ட் நம்ம போடும் போது தான் அதனோட டைம் 16 வரணும்னு ஆன்சர்ஸ் கொடுத்துக்கிறானுங்க. அப்போ நம்மளோட வேல்யூ வந்து n of a-ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ 4 எலிமெண்ட்ஸ் இருந்தால் தான் 4 into 4ஓட வேல்யூ 16 நம்ம எழுத முடியும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா the elements are 1, 3 and 2, 0, 2. அப்போ ஃபைண்ட் பண்ண அந்த எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு என்னவா வரும் அப்படிங்கும்போது தி given elements of A. இங்க நம்மளுக்கு 4 எலிமெண்ட் தெரிஞ்சிச்சு. இங்கேயும் நம்மளுக்கு பார்க்கும்போது அதில் 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ given எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா 0, 1, 2, 3. ஸோ அப்போ என்ன இது ஏவோட எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு என்னதான் இருந்திருக்குன்னா 0, 1, 2, 3. இந்த 4 எலிமெண்ட் தான் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 16 எலிமெண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு கொடுத்துக்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா A cross A
contains 16 elements கொடுத்துக்கலாம். அப்ப இதனோட உறுப்பு இதனோட உறுப்பும் சேம் எலிமெண்டா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த 16ங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 16க்கு நம்மளுக்கு நிறைய டேபிள் இருக்குது. 1 × 6 2 × 8 இந்த மாதிரிலாம் வரும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா 2ம் 8 அப்படிங்கும் போது ஏ சேமா வராது. புரியுதுங்களா? அப்ப இங்கேயும் நம்ம 4 இங்கேயும் நம்ம 4ன்னு போட்டால் தான் அது 16 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏவோட வேல்யூ 4ங்கிற டேம் எடுத்துக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் டேம் கொடுத்துக்கிற டேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1,3 and 0,2ன்னு கொடுத்துக்கிறோம். அப்போ இந்த எலிமெண்ட்ஸ்லேருந்து தான் அந்த 16 எலிமெண்ட் உருவாயிருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதனால நான் என்ன எழுதுறேன்னா ஏன்னா ஏவோட எலிமெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது 0 1 2 3 இதே டேமை திரும்ப அகைன் 0 1 2 3ன்னு இன்னொரு டைம் எழுதி நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது 16 எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 9th question. Let A and B be two sets such that n of A equal to 3, n of B equal to 2 if x, 1, y, 2, z, 1 are in A cross B. Find A and B where x, y, z are distinct elements. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா ஏ பிங்கிற 2 செட்டு கொடுத்துருக்குறாங்க, 2 கணம் கொடுத்துருக்காங்க. அதில் என் ஆஃப் ஏவோட வேல்யூ 3னும் என் ஆஃப் பியோட வேல்யூ 2ன்னு கொடுத்தாச்சு. அதில் ஒரு செட் ஆஃப் வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துக்கிறான் x, 1, y, 2, z, 1 அப்படிங்கும் போது நம்மளோட ஏவும் பியும் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்யூஷன் தீர்வு. இப்போ நம்ம இங்கே என்ன சம் கொடுத்துக்கிறோன்னா கிவன் வேல்யூ என்ன இருக்கோ அந்த சம் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஏ கிராஸ் பியோட எலிமெண்ட்ஸ் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா x, 1, y, 2, z, 1. அடுத்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க n ஆஃப் ஏ எலிமெண்ட்ஸ் 3, n ஆஃப் பி எலிமெண்ட் 2. அப்போ 3 எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு வரும், 2 எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வரும். அப்போ இங்கே இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் டேம் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏவை மென்ஷன் பண்ணுது, செகண்ட் டேம் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பியை மென்ஷன் பண்ணுது. அப்போ எனக்கு எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2, இஜெட்டுக்கு 1ன்னு இருக்குது. அப்போ இதனோட அனதர் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏவோட வேல்யூ 3, என் ஆஃப் பியோட வேல்யூ 2 அப்படிங்கும்போது A cross B அப்படிங்கும்போது 3 × 2. அப்போ நம்மளோட எலிமெண்ட்ஸ் 6 எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 6 எலிமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது இங்கே 3 எலிமெண்ட்ஸ் ஏற்கனவே இருக்குது. ரிமைனிங் 3 எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிமைனிங் எலிமெண்ட்ஸ். ஸோ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே எக்ஸுக்கு 1ன்னு இங்கே இருக்குது. அப்போ அடுத்த டைம் நம்மளுக்கு என்ன வரும்னா எக்ஸுக்கு 2ன்னு நம்மளுக்கு வரும். இங்கே ஒய்க்கு 2 இருக்குது. அப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம்னா ஒய்க்கு 1ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு இஜெட்டுக்கு 1ன்னு நம்மளுக்கு இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும் இஜெட்டுக்கு 2ன்னு நம்மளுக்கு வரும். அப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தா x, 2, y, 1, z, 2. ஓகேங்களா? அப்போ ஏ கிராஸ் பி அப்படிங்கும் போது ஆன்சர்ஸ் வந்து இந்த 2 டேர்ம்ஸையும் ஜாயின் பண்ணி எழுதிக்கோங்க. x, 1, y, 2, z, 1. and next x, 2, y, 1, z, 2. ஸோ கவுண்ட் பண்ணி பாருங்க 1 2 3 4 5 6. அப்போ 6 எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ ஏ எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸு ஒய்இ இசட்டு. பி எலிமெண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 1 2. ஸோ இங்கே 3 எலிமெண்ட்ஸு இங்கே 2 எலிமெண்ட்ஸு. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 6ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் இன்டர்வல். டைப் ஆஃப் இன்டர்வல் அப்படின்னா இடைவெளியின் வகைகள் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே இன்டர்வல் நொட்டேஷன் செட்டு டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது இன்டர்வல்னா இடைவெளின்னு நம்ம சொல்லுவோம்.
நொட்டேஷன்னா குறியீடல் முறைன்னு சொல்லுவோம், செட்டுனா கணம் நம்ம சொல்லுவோம், அதே மாதிரி டயக்ராமேட்டிக் அப்படின்னா வரைபடம் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் 2 டைப் நம்மளுக்கு இருக்குது. ஒன்று வந்து ஃபைனைட், இன்னொன்று இன்ஃபைனைட். ஸோ ஃபைனைட்னா முடிவுள்ள இடைவெளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இன்ஃபைனைட்னா முடிவில்லா இடைவெளின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 கர்வ் நம்மளுக்கு இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ப்ராக்கெட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டால் அது பேர் ஓப்பன் ப்ராக்கெட். ஓப்பன் ப்ராக்கெட் அப்படின்னா திறந்த இது திறந்த இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ப்ராக்கெட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தா அதுக்குள்ளேயே மூடி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது க்ளோஸ்டு ப்ராக்கெட். ஓகேங்களா? ஸோ இதை ரெண்டையும் வச்சுட்டு தான் நம்மளோட இன்டர்வெல்லே ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க a, b. ஸோ a, b நம்மளுக்கு கொடுத்துக்கிற வேல்யூ அப்படிங்கும்போது இதில் வந்து என்னன்னா x such that a less than x less than b அப்படின்னா ஏவுக்கும் பிக்கும் உள்ள எத்தனை உறுப்பு இருக்குங்கிறத நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 அங்கே வந்து பார்த்தா 15 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன்னா அப்போ 10க்கும் 15க்கும் நடுவில் நம்மளுக்கு நம்பர் இருக்குமா, அப்போ அதை நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா, அப்போ அந்த வேல்யூ முடிஞ்சிடும். அதுதான் வந்து a, bங்கிறத முடிச்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா க்ளோஸ்டு கர்வ்ல நம்மளுக்கு கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ல நம்மளுக்கு கொடுத்துக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா a, b அப்படிங்கும்போது a less than or equal to x less than or equal to b அப்படின்னா இதில் ஏவோட எலிமெண்ட்ஸும் ஆட் பண்ணிக்கணும், பியோட எலிமெண்ட்டும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன்னு வருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே 10, 15ன்னு கொடுக்குறேன்னா அப்போ என்னோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன வரும்னா 10லேருந்தே நான் எழுதணும். 10, 11, 12, 13, 14, 15 அப்படின்னு இந்த 10லேருந்து 15 வரைக்கும் 2 நம்பரையும் நம்ம எழுதுவோம். ஆனால் முன்ன பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 10, 15 அப்படின்னா அந்த 10க்கு மேலேயும் 15க்குள்ள இருக்கிற நம்பர் மட்டும் தான் நம்ம ரைட் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்னன்னா ஒரு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்து ஒன்று ஸ்கொயர் பிராக்கெட்டா நம்மளுக்கு கொடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னா அந்த ஓப்பன் பிராக்கெட்டா கொடுத்துக்கிறதுனா அந்த ஓப்பன் பிராக்கெட்டுக்கு மேலே இருக்கிற நம்பர் ஆகும், அதே க்ளோஸ்டு கர்வா கொடுத்துக்கிறது அந்த க்ளோஸ்டு பிராக்கெட்டோட வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி எடுத்துக்குவோம். இப்போ அதே எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் 10, 15 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 10க்கு மேலே நம்மளோட வேல்யூ 11, 12, 13, 14, 15 நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அங்க வந்து பார்த்தா 15ங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறோம், ஒரு க்ளோஸ்டு கர்வா நம்மளுக்கு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ அது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு க்ளோஸ் கர்வ் முன்னாடி நம்மளுக்கு கொடுத்துட்டு இங்க வந்து ஓப்பன் கர்வா நம்மளுக்கு கொடுத்துருந்தானா அப்போ நம்மளுக்கு வந்து a, b அப்படிங்கும்போது ஏங்கிற நம்பரை நான் ஆட் பண்ணிக்கணும், பிங்கிறது அதோட சின்ன வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். இப்போ அதே எக்ஸாம்பிள் நான் இங்கேயும் போறேன்னு பாருங்க. 10, 15 நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுல வந்து 10ங்கிற நம்பரை நான் எடுத்துக்கணும், ஆனா 15க்குள்ளதான் நம்மளுக்கு வரணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னன்னா 10, 11, 12, 13, 14, 15ங்கிறத நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே நம்மளால ஃபைனைட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இது வந்து ஃபைனைட் இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் இன்டர்வல், அதாவது முடிவில்லா இன்டர்வல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா a, இன்ஃபினிட்டின்னு கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஏங்கிற எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே இன்ஃபினிட்டின்னு போட்டேன்னா 10க்கு மேலே எனக்கு என்ன வரும், 11, 12, 13, 14 நம்மளுக்கு என்னென்ன நம்பர் தெரியுமோ அத்தனை நம்பரை எழுதுவோம். எது வரைக்கும்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் எழுதுவோம். அப்போ இன்ஃபினிட்டினா அதோட இது போயிட்டே இருக்கும். அதனால தான் இங்கே ஏரோ மார்க் வந்து பாருங்க, இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டானா அது வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்து இங்க இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்கும் போது அதே மாதிரி தான் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னா அந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணிக்கணும், அதே ஓப்பன் பிராக்கெட்னா அந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் அதுதான். அப்போ நம்மளுக்கு வந்து இங்க 10, இன்ஃபினிட்டின்னு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணா 10யும் ஆட் பண்ணி 10, 11, 12 அதாவது 10, 11, 12, 13, 14 போட்டு அப் டு இன்ஃபினிட்டி.
இன்ஃபினிட்டி வரைக்கும் கொண்டு போகணும்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால டேர்ம்ஸ் அந்த இது போட்டிருப்பாங்க. அப்போ ஏங்கிற வேல்யூ ஸ்டார்ட் பண்ணியிருப்பானுங்க, அந்த பிங்கிறது அந்த டேர்ம் போயிட்டே இருக்குதுங்கிறத முடிவு பண்ணுது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு பி அப்படின்னா ரிவர்ஸ் வேல்யூ. ரிவர்ஸ் வேல்யூல நம்மளுக்கு போகிறோம். இப்போ பியோட வேல்யூ நான் 10ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10க்கு முன்னாடி வேல்யூ நம்மளுக்கு என்னது 9, 8, 7, 6, 5, 3, 2, 1ன்னு போய் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து -1 -2ன்னு போயிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டின்னு கொடுத்துக்கிறனால மைனஸ் வரைக்கும் நம்ம கொண்டு போகணும். அதுதான் இங்கே பிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ பண்ணிட்டு அப்படியே ரிவர்ஸில் நம்மளுக்கு கொண்டு போகிறோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி பி அப்படிங்கும் போது இதுவும் அதே மாதிரி தான். இதில் வந்து என்னன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஓப்பன் பிராக்கெட் கொடுத்தா அந்த நம்பரை விட்டுறணும், அதே க்ளோஸ்டு பிராக்கெட் கொடுத்தா அந்த நம்பரை ஆட் பண்ணிக்கணும். அப்படி பார்க்கும்போது இங்கே பிங்கிறது க்ளோஸ்டு பிராக்கெட் நம்மளுக்கு கொடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது நம்மளோட வேல்யூ என்னன்னு வரும்னா இங்கே 10ங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோமா, அப்போ 10ங்கிற வேல்யூ ஆட் ஆகும். அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற வேல்யூ 10, 9, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி ரிவர்ஸ்லேயே நம்ம போயிட்டே இருக்கும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம கொண்டு போவோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பக்கமும் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டினா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் போட்டாலுமே அது இன்ஃபினிட்டி வரைக்கும் போகணுன்னு அர்த்தம். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே பெருசாக போகும். இந்த பக்கம் மைனஸ் இன்ஃபினிட்டி நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அதே மாதிரி இந்த பக்கம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ். ரிலேஷன்னா தொடர்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லெட் A and B be any two non-empty set. A relation from A to B is defined as subset of Cartesian product of A and B symbolical or such that subset A cross B. அதாவது என்ன சொல்றாங்கன்னா டெஃபினிஷன்ஸ் தமிழில் வந்து பார்க்கும்போது A மற்றும் B என்பவை இரு வெற்றற்ற கணங்கள் என்க. ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்படும் தொடர்புகள் R என்பது A மற்றும் B கார்ட்டீசியனின் பெருக்கலின் உட்கணம் ஆகும். ஸோ குறியீட்டின்படி R சப்செட் ஆஃப் A கிராஸ் B ஆகும் சொல்றாங்க. ஸோ ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்மை நம்ம எடுத்துக்கணும், ரெண்டு செட்டு எடுத்துக்கணும். ஒன்று ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஏலேருந்து எல்லாம் பிக்கு கால்ஃபர் பண்ணிச்சுன்னா அது ரிலேஷன் நம்ம சொல்லுவோம். அதில் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தா நான் எம்டி செட். இதில் வந்து நான் எம்டி செட்டுங்கிறத இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஸோ நான் எம்டி செட்டுனா நம்மளுக்கு என்னன்னா அதில் அதாவது ஒரு செட் எடுத்துட்டோமா அதில் ஏதாவது ஒரு எலிமெண்ட்ஸ் இருந்தே ஆகணும். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அது செட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் நான் எம்டி செட். அதில் வந்து எலிமெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கிறது நம்ம எடுத்துக்கணும், வெற்றற்ற கணமாக நம்ம எடுத்துக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த ரிலேஷனோட டயக்ராம் நான் போட்டுக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் ஏபிசிடி அப் டு இசட் வரைக்கும் நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு டயக்ராமில் 1 to 26 வரைக்கும் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஏங்கிற டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷனை கால்ஃபர் பண்ணுது, 1ங்கிற ரிலேஷனை கால்ஃபர் பண்ணுது. அதே மாதிரி பிங்கிறது 2ங்கிற ரிலேஷனை கால்ஃபர் பண்ணுது. சிங்கிறது டிங்கிற ரிலேஷனு, சிங்கிறது 3ங்கிற ரிலேஷனை கால்ஃபர் பண்ணுது. அதே மாதிரி தான் இஜெட்டுங்கிறது 26ங்கிற நம்பர் ரிலேஷனை கால்ஃபர் பண்ணுது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வர்றது நம்ம ஏன்னு வச்சுட்டோமா, செகண்ட் வர்றது பி. அப்போ ஏ டு பி ரிலேட்டட் டு அதனோட ரிலேஷனுங்கிறது தான் ரிலேஷன் நம்ம சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல இந்த ஏ செட்டு அதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னா டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதாவது தமிழில் வந்து சார்பகம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதே வந்து செகண்டாக வந்து இருக்குதுல்ல அந்த டேம் வந்து பார்த்தா கோடொமைன் நம்ம சொல்லலாம். கோடொமைனுங்கிறது துணை சார்பகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் முக்கியமானது வந்து என்னன்னா இங்கே இருக்கிற டொமைனில் இருக்கிற எல்லா வேல்யூவும் கோடொமைனில் இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் கால்ஃபர் பண்ணணும். அதாவது தொடர்பு படுத்தணும், ரிலேஷனை உருவாக்கணும். அப்படி உருவாக்குனா தான் அது ரிலேஷனோட டெஃபினிஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.2. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ரோமன் பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது டிஸ்கஸ் த ஃபாலோயிங் ரிலேஷன் ஃபார்
ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ்னா தற்சுற்றுன்னு சொல்லுவோம், சிமெட்ரிக் அப்படின்னா சமச்சீர்னு சொல்லுவோம், டிரான்சிட்டிவ் என்னன்னா கடப்பு தொடர்புன்னு சொல்லுவோம். ஸோ இது மூணையும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு சொல்லி கேட்டுருக்கான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து the relation are defined on the set of all positive integer by m related to n if m divides n. ஸோ நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒரு ரிலேஷன் தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா m ரிலேட்டட் டு n இருக்கும்போது m வகுத்தமா என்னங்கிற m வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வகுக்கணும். அப்படி வகுக்கிற எண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்னா மிகை முழு எண்கள். ஓகேவா, மிகை முழு எண்கள்னா உங்களுக்கு வந்து பிளஸ் நம்பர் மட்டும் தான் கிடைக்கணும், இல்லையா மைனஸ் நம்பருக்கு நம்ம போகக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது வந்து ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்னா தற்சுட்டு. ஸோ ரிஃப்ளெக்சிவ்னா நம்ம என்ன சொல்லிக்கிறோம், சேம் எலிமெண்டா வந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்சிவ் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தா கொடுத்துக்கிற ரிலேஷன்ஸ் வந்து பார்த்தா given m related to n if m divides n. ஸோ கொடுத்துக்கிற கண்டிஷன்ஸ் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ்னா சேம் நம்பர்ஸ் நம்மளுக்கு வரணும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா m ரிலேட்டட் டு mன்னு எடுத்துக்கிறேன். since m divide m, அப்போ m வந்து m ஆலே நான் டிவைட் பண்ணுறேன். அப்படிங்கும்போது எனக்கு வந்து என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷனுங்கிறது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா, அப்போ இதனோட ஆன்சர்ஸ் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா therefore it is reflexive. இப்போ அதே இது வந்து பண்ண எக்ஸாம்பிள் நான் வந்து பண்ண 1 டிவைடட் 1 நான் எடுக்கிறேன். அப்போ அதனோட ஆன்சர்ஸ் எனக்கு என்ன வரும், 1ன்னு வரும். அப்போ அந்த 1ங்கிறது அந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ல இருக்குதா, இருக்கு. அப்போ எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால எனக்கு ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் ஓகே ஆகுது. ஓகேங்களா, அடுத்து செகண்ட் சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா சமச்சீர் தொடர்பு. ஸோ சிமெட்ரிக்கு நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு எடுத்துக்கலாம், a to b னா b to a. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு எடுத்துக்கிறேன்னா m ரிலேட்டட் டு n and n ரிலேட்டட் டு n m அப்படிங்கிற ரிலேஷன். ஸோ a to b அப்படின்னா b to aங்கிற கண்டிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா m divided n equal to m divided m. அப்படிங்கும்போது எனக்கு இந்த கண்டிஷன்ல எனக்கு டிவைட் ஆகாது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து 1 divided 2 நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்க 2 divided 1 அப்படிங்கும்போது இதனோட ஆன்சர்ஸ் எனக்கு என்ன வரும்னா 1/2ன்னு வரும். இதனோட ஆன்சர்ஸ் வந்து 2/1ன்னு வரும். அப்ப இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.5 வரும், இதுக்கு 2ன்னு வரும். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர்ஸ் வேரி ஆகுது, ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வேரி ஆகுது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சிமெட்ரிக் கண்டிஷன்ஸ் வந்து பாருங்க இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, therefore it is not symmetric. So not symmetric அப்படிங்கும்போது வந்து இது சமச்சீர் அல்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து தேர்ட் நம்ம பார்க்கிறது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்னன்னா transitive.
ஸோ டிரான்சிட்டிவ் அப்படிங்கும்போது கடப்பு தொடர்பு, டிரான்சிட்டிவ். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னன்னா m related to n and n related to p அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவா மாறும் அப்படின்னா p related to m, அதாவது a to b, b to c அப்படின்னு எடுத்தனா என்னோட ஆன்சர் c to a இல்லை a to c அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சிச்சுன்னா அது டிரான்சிட்டிவ் நம்ம சொல்லுவோம். அப்படிங்கும் போது இப்போ எக்ஸாம்பிள் வந்து போனா 1,2 2,3 அப்படின்னா என்னோட வேல்யூ 1,3 ஆர் 3,1 அப்படின்னு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ இதனோட வேல்யூ வந்து டிவைட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 1 divided 2 equal to 2 divided 3 equal to என்னோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தா 3 divided 1. அப்போ இந்த கண்டிஷன் எனக்கு வந்து பார்த்தா சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஒரு ரிலேஷன்லேருந்து இன்னொன்னா மாறும் போது என்னோட கண்டிஷன் அது 3 வந்து பார்த்தீங்கன்னா 1ஆல் என்னால் டிவைட் பண்ண முடியுது. அப்படிங்கும்போது டிரான்சிட்டிவ்ங்கிறது அதில் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இது வந்து பார்த்தா டிரான்சிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். Therefore, it is transitive. So இது வந்து பார்த்தீங்கன்னா கடப்பு தொடர்பு உள்ளது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். Next second question. So second questions நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா P denote the set of all straight line in a plane. The relation are defined by L related to M if L is perpendicular to M. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு Pங்கிற ஒரு தளத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நேர்கோடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சோமா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணத்துக்குள்ளார வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா Lக்கு பர்பெண்டிகுலர் டு M அப்படின்னா Lோட செங்குத்துக்கு M-னும் M-ஓட செங்குத்துக்கு L-னும் அமையும் அப்படின்னா அதை வந்து சிமெட்ரிக்கு ரிஃப்ளெக்சிவ் டிரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்ண சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ரிஃப்ளெக்சிவ். சோ ரிஃப்ளெக்சிவ்னா தற்சுற்று. சோ தற்சுற்று வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ரெண்டும் சேம் எலிமெண்டா இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்றோம். ஆனா இங்க கண்டிஷனே நம்மளுக்கு கொடுத்துக்கிறது L ரிலேட்டட் டு M. L ரிலேட்டட் டு Mனா ஒரு டேர்ம்ல இருந்து இன்னொரு டேர்ம் தான் நம்ம கம்பேர் பண்ணும்போது அது செங்குத்தா அமையும் நம்மளுக்கு வரும். அப்படிங்கும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா L ரிலேட்டட் டு L ரெண்டுமே சேம் எலிமெண்டா நம்ம எடுத்துக்கிட்டோமா அது வந்து பர்பெண்டிகுலரா அமையாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே எல்லா டைமும் வந்து பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலரா கொடுக்காது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா therefore it is not reflexive. Since any straight line not perpendicular. ஸோ ஏதாவது ஒரு நேர்கோடு நம்ம எடுத்துக்கிட்டோமா அது எல்லாமே வந்து பாருங்க செங்குத்தா அமையாதுன்னு நம்ம சொல்லுவோம். அதனால வந்து பாருங்க இது பர்பெண்டிகுலரா வராது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கும்போது L ரிலேட்டட் டு L அப்படின்னு நம்ம எடுத்துட்டோமா அது does not belongs to தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ does not belongs to L related to L அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஒன்று இந்த மாதிரி does not equal to போனால் இல்லைன்னா L மேலே R போட்டு அதை கேன்சல் பண்ணால் L related to L அப்படின்னு அர்த்தம். அப்போ அது வந்து பார்த்தா பர்பெண்டிகுலராக சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது செகண்ட் வந்து பார்க்கும்போது சிமெட்ரி.
ஸோ சிமெட்ரிக்னா சமச்சீர் தொடர்பு. ஸோ சமச்சீர் தொடர்பு அப்படிங்கும்போது A ரிலேட்டட் டு B, B ரிலேட்டட் டு A. அப்போ நம்மளுக்கு வந்து கண்டிஷன்லேயே L ரிலேட்டட் டு M அப்படின்னா அப்போ M வந்து Lக்கு ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ கண்டிஷன்ஸ் பிரகாரம் நம்ம எடுக்கும்போது L ரிலேட்டட் டு M ஈக்குவல் டு M ரிலேட்டட் டு L. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா therefore it is symmetric. ஏன்னா L வந்து பார்த்தீங்கன்னா Lோட இது L வந்து பார்த்தீங்கன்னா Mக்கு பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா M வந்து பார்த்தீங்கன்னா Lக்கு பர்பெண்டிகுலரா தான் இருக்கும். L is perpendicular to M equal to M is perpendicular to L. அப்ப இது வந்து பார்த்தா it is symmetric ன்னு நாம சொல்லிக்கலாம். அடுத்து தேர்ட் கண்டிஷன்ஸ் வந்து transitive. ஸோ transitive அப்படிங்கிறது வந்து பார்த்தா கடப்பு தொடர்பு. ஸோ கடப்பு தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு இதுல வந்து பார்த்தா 3 கண்டிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கோம் transitive பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா L is perpendicular to M, M is perpendicular to N equal to N is perpendicular, that's not equal to perpendicular to L. ஏன்னா இதனோட டேம் பர்பெண்டிகுலரா வந்து இதனோட டேம் பர்பெண்டிகுலரா வந்தா இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வந்து parallel-ஆ தான் நமக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்படி போட்டு காமிக்கிறேன் பாருங்க. L M N பாருங்க L வந்து M க்கு பர்பெண்டிகுலரா இருக்குது, M வந்து பாத்தீங்கன்னா N க்கு பர்பெண்டிகுலரா இருக்குது. அப்ப N உம் L உம் பாருங்க parallel-ஆ தான் வரும் ஒழிய பர்பெண்டிகுலரா வராது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதனோட டைம் கண்டிஷன்ஸ் வந்து satisfy ஆகாது. அப்ப therefore it is not transitive. So first வந்து பாத்தீங்கன்னா conditions reflexive conditions அப்படிங்கும்போது ரெண்டு சேம் எலிமெண்டா நமக்கு வந்து அதனோட கண்டிஷன் satisfy ஆனஸா reflexive நம்ம சொல்லுவோம். இப்போ இதல வந்து L ம் related to L ன்னு நம்ம வச்சிட்டோமா அதுக்கு அதே பர்பெண்டிகுலரா வரவே வராது. அப்படிங்கும்போது அதனோட டைம் கண்டிஷன் satisfy ஆகாதனால it is not reflexive நம்ம சொல்லிடுறோம். அதே டைம் வந்து பாக்கும்போது symmetric நாம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோ. symmetric அப்படிங்கும்போது நமக்கு வந்து A to B, B to A நம்ம சொல்லுவோம். இங்க நான் ரிலேஷன் வந்து L to M, M to L ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ வந்து L க்கு M பர்பெண்டிகுலர், M க்கு L பர்பெண்டிகுலர். பாருங்க L க்கு M பர்பெண்டிகுலர் ஆகுது, M க்கு L பர்பெண்டிகுலர் ஆகுது. அப்போ இந்த கண்டிஷன் satisfy ஆகிறதுனால சிமெட்ரிக்ங்கிறது satisfy ஆகும். அடுத்து transitive அப்படின்னு பார்க்கும்போது 3 கண்டிஷன்ஸ் நம்ம எடுத்துப்போம். L related to M, M related to N, N related to L ன்னு நமக்கு வரணும். அப்ப L is perpendicular to M ன்னு நான் வச்சிட்டேனா M is perpendicular to L அப்படி நம்ம வச்சிட்டம்போது ஆனா L is N is perpendicular to L நமக்கு கிடைக்காது. ஏனா இதுக்கு இது பர்பெண்டிகுலரா வரும், இதுக்கு இது பர்பெண்டிகுலரா வரும்போது இந்த N உம் இந்த L வந்து பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலரா அதாவது parallel-ஆ தான் வரும்.
அப்போ அது பேரலாக வரும்போது நம்ம கண்டிஷன்ஸ் வந்து பர்பண்டிகுலர், அதாவது செங்குத்தா அமையணுங்கிறது தான் நம்மளோட கண்டிஷன். பேரலல்னா இணைன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இணையாக வந்துக்கிறதுனால அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கும் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா, டிரான்சிட்டிவும் ரிஃப்ளெக்ஸிவும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகேங்களா? P denote the set consistent of all member of family. The relation are defined by A related to B if A is not a sister of B. அதாவது ஒரு ஃபேமிலியை நம்ம கணம்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்புல ஒரு ஃபேமிலியில் நம்ம ஃபேமிலிங்கிறது வந்து ஒரு கணம், அதாவது செட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோ. அதில் இருக்கிற எல்லா உறுப்பினரும் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரிகளாக அமைய மாட்டாங்க. இப்போ அப்பா, அம்மா, மகன், தங்கை, இந்த மாதிரி நிறையா ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். அப்படிங்கும்போது எல்லாருமே தங்கையாக அமைவாங்களா, எல்லாமே வந்து அக்காவாக அமைவாங்களா? இப்போ அப்பாவுக்கு வந்து பொண்ணு வந்து மகள் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது வந்து தங்கையோ இல்லை அக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அது சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்க்குறோம். ஸோ சொல்யூஷன், தீர்வு. இப்போ வந்து பண்ண கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. given the relation are defined by A related to B if A is not a sister of B. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் வந்து என்னது, ரிஃப்ளெக்சிவ், தற்சுட்டு. தற்சுட்டுனா நான் என்ன சொன்னேன், ரெண்டு கண்டிஷன் சேமாக எடுத்துக்குவோம். அப்போ வந்து பார்த்தா ஏ ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோ. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏ. அப்போ வந்து பார்த்தா இந்த கண்டிஷனுக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு அவங்களே வந்து பார்த்தா சிஸ்டருங்கிறது வந்து பார்த்தா சாட்டிஸ்ஃபை ஆகாதுல்ல. அப்படிங்கும்போது இதனோட கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தா பூர்த்தி ஆகும். அப்படிங்கும்போது இது வந்து பார்த்தா ரிஃப்ளெக்சிவ். therefore it is reflexive. அடுத்தது செகண்ட் கண்டிஷன், சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா சமச்சீர். ஸோ சமச்சீர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டு டேர்ம் எடுத்துக்குவோம். A related to B equal to B related to A அப்படின்னுவோம். ஆல்ரெடி நம்ம இங்க பார்த்ததுலயே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா A is not a sister of B ன்னு கொடுத்துட்டான். ஏக்கு B வந்து சிஸ்டர் இல்லை அப்படிங்கும்போது பிக்கு எப்படி A சிஸ்டரா அமையும், அமையாது இல்லை. அப்போ இதில் வந்து பார்த்தா சிமெட்ரிக் சாட்டிஸ்ஃபை ஆகாது. therefore A is not a sister of B not equal to B is not sister of A. So அப்போ வந்து பார்த்தா therefore it is not symmetric. இது சமச்சீர் அல்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து தேர்டு வந்து பார்த்தா டிரான்சிட்டிவ், கடப்பு தொடர்பு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தா மூணு கண்டிஷன்ஸ் நாம் எடுத்துக்குவோம். A related to B, B related to C equal to C related to A இல்லைன்னா A related to C ன்னு கூட போட்டுக்கலாம். இப்படி வந்துச்சு இருக்கும்போது நம்மளுக்கு
ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் ஏக்கு வந்து பார்த்தா பி இஸ் நாட் சிஸ்டர் அப்படிங்கும்போது பிக்கு சி சிஸ்டரா இறங்கும்போது சிக்கு மட்டும் எப்படி சிஸ்டரா அமைய மாட்டாங்கல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏ இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் பி, பி இஸ் sister of C and A is not a sister of C. அப்படிங்கும்போது therefore A related to B, B related to C does not A related to C. அப்போ வந்து பண்ண இதில் transitive நம்மளுக்கு satisfy ஆகாது. therefore it is not transitive. அப்போ இதில் ஒன் அண்ட் ஒன்லி ரிஃப்ளெக்சிவ் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா, மற்றபடி சிமெட்ரிக்கும் டிரான்சிட்டிவும் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகாது. கொஸ்டின், லெட் ஏ பி த செட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் தி ஃபேமிலி ஆஃப் ஆல் தி ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப் எ ஃபேமிலி. தி ரிலேஷன் ஆர் டிஃபைன் A related to B is A is not a sister of B அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ போன கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டாங்க, அந்த ஃபேமிலியில வந்து சிஸ்டரை பார்க்குறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஃபீமேல் பெண்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டராக பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கொஸ்டின் இது சொல்யூஷன் போவோம். சொல்யூஷன் தீர்வு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவ் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அதை வந்து பார்த்தா கிவன் கண்டிஷன்ஸ் நம்ம எழுதிக்கலாம். கிவன் தி ரிலேஷன் இஸ் A related to B if A is not a sister of B. Let A, B, C belongs to A. ஓகேவா? ஸோ ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்குவோம், ரெண்டு டேமும் சேமாக எடுத்துக்குவோம். அப்போ A ரிலேட்டட் டு A அப்படிங்கும்போது ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். therefore A is not a sister of A அப்படிங்கும்போது இவங்களே சிஸ்டராக இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. therefore it is reflexive. அடுத்து செகண்ட் வந்து பண்ணா சிமெட்ரி. சமச்சீர். ஸோ சமச்சீர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு வந்து என்னென்ன வரும்னா A related to B, B related to A நம்மளுக்கு வரும். A is not a sister of B equal B is not a sister of A. அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். therefore A related to B equal to B related to A. it is symmetric. third one transitive. so third one transitive அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து என்னன்னா A is
not a sister of B. B is not a sister of C. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A is not a sister of C. ஏன்னா நம்ம ஏங்கிறது பிக்கு சிஸ்டர் இல்லைன்னு சொல்லிட்டோம், பிக்கு வந்து பார்த்தா சிக்கு சிஸ்டர் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்படிங்கும்போது transitive அப்படிங்கும்போது நம்மளுக்கு A is not a sister of B, B is not a sister of C அப்படிங்கும்போது A is not a sister of C அப்படின்னு எப்படி வரும்? இதுக்கு இது சிஸ்டர் இல்லை, இதுக்கு இது சிஸ்டர் இல்லைங்கும் போது மட்டும் தேர்டுக்கு மட்டும் நம்மளுக்கு சிஸ்டர் அமையுமா? அமையவே அமையாது. அப்படிங்கும்போது therefore this is not symmetry. Therefore it is not transitive. So first நான் கண்டிஷன் சொல்றேன் பாருங்க. ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தா தற்சுற்று அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ரெண்டுமே சேம் எலிமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ A ரிலேட்டட் டு ஏ அப்படின்னா ரெண்டுமே சேம் அப்படிங்கும்போது இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் A அப்படின்னா அது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களே சிஸ்டராக அமைய முடியாது. ஓகேவா? அப்படிங்கும்போது அந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே இதில் வந்து சிமெட்ரிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா A to B, B to A நம்ம சொல்லுவோம். ஸோ ஏக்கு B சிஸ்டராக இல்லைன்னா பிக்கு எப்படி ஏ சிஸ்டர் அமையாது. அப்படிங்கும்போது இந்த கண்டிஷன்ஸும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்படிங்கும்போது இது இட் இஸ் எ சிமெட்ரி, சமச்சீர் தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே டிரான்சிட்டிவ் நம்ம பார்க்கும்போது A is not a sister of B, B is not sister of C. இவங்களுக்கு ஏக்கு பிக்கு சிஸ்டரே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போது சிக்கு வந்து பார்த்தா ஏங்கிறது சிஸ்டரா அமையாது. அப்படி அமைஞ்சாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்தா அது டிரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகாதுன்னு நம்ம சொல்லுவோம். therefore it is not transitive. ஃபிஃப்த் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கறது வந்து பார்க்கும்போது on the set of natural numbers the relation are defined by x related to y if x plus 2y equal to 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் இயல் எண்களை நம்ம எடுத்துக்கிட்டோமா கணத்தில் அதனோட டேர்ம்ஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படின்னு நம்மளுக்கு வரும்போது இதுலேயும் இயல் நம்பர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் அதனோட ஆன்சர்ஸ் 1 வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னது அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் தற்சுட்டு. ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னாவே நம்மளுக்கு என்னது ரெண்டு சேம் எலிமெண்ட்ஸ் தான் எழுதுவோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிவன் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் எழுதிக்கோங்க. தி ரிலேஷன் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் இஃப் எக்ஸ் பிளஸ் 2y ஈக்குவல் டு 1. let x, y belongs to n. இந்த ரெண்டுமே வந்து நேச்சுரல் நம்பர்ல இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்னா இது ரிஃப்ளெக்ஷன்னா ரெண்டு சேமா இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். x ரிலேட்டட் டு x அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு என்னது ரெண்டு பக்கமும் x ஆவே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x plus 2x equal to 1 ன்னு வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா 3x equal to 1. அப்ப x equal to 1/3. அப்ப x equal to 1/3 ன்னு நம்மளுக்கு வந்துக்கிறதுனால இந்த 1/3 நேச்சுரல் நம்பர்ல வருமா? நேச்சுரல் நம்பர்ல இயல் எண்கள்ல ஒரு ஃபுல் நம்பர் மட்டும் தான் வரும். 1 2 3 4 5 இப்படி தான் வரும் இல்லையா? இந்த 1/3 ன்னு வராது. 1/3 வந்து ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண்கள்ல தான் வரும். ஓகேங்களா? அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. therefore it is
not reflexive. அடுத்தது second symmetric. சமச்சீர். ஸோ சமச்சீர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், A to B, B to A அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் x ரிலேட்டட் டு y, y ரிலேட்டட் டு x அப்படிங்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் நான் x ரிலேட்டட் டு y நான் எடுக்கும்போது x plus 2y equal to 1 நம்மளுக்கு வரும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் x-னும் செகண்ட் கண்டிஷன் y-ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு 1 அப்படிங்கும்போது இதில் வந்து ஏதோ ஒரு வேல்யூ x-க்கு 1-ம் y-க்கு 2-ம் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. x equal to 1, y equal to 2. அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 plus 2 into 2 equal to 1. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 plus 4 equal to 1ன்னு வரும். அப்போ 5 equal to 1. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ வேற மாதிரி இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வேற மாதிரி இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இதில் வந்து பார்த்தா சிமெட்ரிக்ங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகாது. தேர்ஃபோர் இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது டிரான்சிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடப்பு தொடர்பு. ஸோ டிரான்சிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு என்னன்னு வரும்னா x related to y, y related to z and z related to x அப்படிங்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இது போய், அதாவது xல இருந்து y வந்து yல இருந்து z வரும்போது zல இருந்து x வருமா அப்படின்னு நம்ம பார்த்தோமா, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா x related to y equal to, அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், x plus 2y equal to 1 வரும். இந்த கண்டிஷன் ஏற்கனவே நம்ம போட்டுக்கிறோம். போட்டுக்கும் போது 5 equal to 1 தான் வருது. அப்போ இந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கும்போது அந்த மூணாவது கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. therefore it is not transitive. so transitive, symmetric, ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கிறது. ரிஃப்ளெக்சிவ்னா நம்ம ரெண்டும் சேமா எடுத்துக்குவோம். அப்போ சேமா எடுத்துக்கும் போது நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா A ரிலேட்டட் டு ஏன்னு வரும். இங்கே நான் x ரிலேட்டட் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ அந்த கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துனா x plus 2yன்னு கொடுத்துருக்காங்க. x plus 2y equal to 1 அப்படிங்கும்போது xங்கிறதால xனும் yங்கிறதாலையும் நான் xன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா 3xன்னு வரும். அப்போ 3x equal to 1 அப்படிங்கும்போது x equal to 1/3ன்னு வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா இதே வந்து 1/3ங்கிறது ரேஷனல் நம்பர், நேச்சுரல் நம்பர்ல அது வராது, இயல் எண்கள்ல வராது. அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்ஷன் நம்ம சொல்லிடுவோம். சிமெட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, சமச்சீர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது x ரிலேட்டட் டு y, y ரிலேட்டட் டு x அப்படிங்கும்போது x plus 2y equal to 1ங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு பார்த்தா அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ இந்த சிமெட்ரிக்கு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் அப்படிங்கும்போது x ரிலேட்டட் டு y, y ரிலேட்டட் டு x அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே டேர்ம்ஸ் வந்து z ரிலேட்டட் டு x நம்மளுக்கு வரும்போது அந்த கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ் நம்ம சொல்றோம். ஓகேவா?